ஹாய், வணக்கம். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்றதை பார்க்கலாங்களா? பாருங்கள், நான் இன்றைக்கி சுட சுட தோசை தாங்க பண்ணியிருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான், ரேஷன் அரிசியில் பண்ண சுட சுட சாஃப்டான தோசை. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? ரேஷன் அரிசியில் மாவு அரைச்சி தோசை பண்ணியிருக்கிறீங்களான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், உங்களுக்காக இந்த இன்னொரு தோசை உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஏன்னா இது ஒரு 4-5 நாளைக்கு ஆயிடுச்சு. இந்த மாவு வர வர ரொம்ப சாஃப்ட்டு தான் ஆகுது கண்டி. அது புளிக்கிறதோ வேறு எதுவோ ஆகிறது கிடையாதுங்க. ரொம்ப நல்லாவே இருக்கும் மாவு. பாருங்கள், உங்களுக்காக எவ்வளோ இன்னொரு சூப்பரான ஒரு தோசை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இதை இதுக்கு கூட நாங்கள் சைடிஷ் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, லேடிஸ் ஃபிங்கர் சாம்பார்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். அந்த சாம்பாரம் சூப்பராக வந்திருந்தேங்க. அதில் நான் முக்கியமானது பார்த்திங்கன்னா ரேஷன் பருப்பில் தான் செஞ்ச சாம்பார். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அதை ஹீட் பண்ணிவிட்டு இந்த தோசை கூட வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இன்றைக்கி சண்டேன்றதுனால மார்னிங்கே நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துட்டு மார்க்கெட்லாம் போயிட்டு வந்துட்டேன். அந்த வீடியோவும் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். சில ஸ்நாக்ஸும் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பாருங்கள், இது வாங்க தோசை சாம்பார் நம்ம சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவங்க சில்ட்ரன்ஸ் வீட்டில் இருந்ததுனால அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் நான் கொடுக்க போகிறேன். என்ன ஸ்நாக்ஸுன்றதை நீங்கள் பாருங்கள். இது என்னதுன்னா சிக்கன் பப்ஸு, இது மசால் பூரி. அடுத்தது பார்த்திங்கன்னா கேக்கு வாங்கிட்டு வந்திருந்தேங்க, நார்மலான கேக்கு. நெக்ஸ்ட்டு க்ரீம் பன்னு. இது தான் நாங்கள் இந்த சண்டே லீவில் ஸ்நாக்ஸாக நாங்கள் சாப்பிட போகிறோம். வாங்க தட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சிக்கன் பப்ஸு தாங்க இது. இது பார்த்திங்கன்னா 30 ருபீஸ். ஃபஸ்ட்டுலாம் பார்த்திங்கன்னா 25 ருபீஸ் தான் இருந்தது. இப்போ 5 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாகிடுச்சு, 30 ருபீஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், இது சூடாக இல்லை, கொஞ்சம் ஆறி போய் தான் இருந்தது. இதிலையே சிக்கன் ரோலுன்னு இருந்ததுங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா மயோனஸ்லாம் வச்சுருப்பாங்க. அது 35 ருபீஸ் இருந்தது, இப்போ 40 ருபீஸ் ஆகிடுச்சு. நாங்கள் சிக்கன் பப்ஸு தான் வாங்கிட்டு வந்தேன். இது பார்த்திங்கன்னா க்ரீம் பன்னு. இந்த க்ரீம் பன்னும் பார்த்திங்கன்னா முன்னாடி 15 ருபீஸ் இருந்ததுங்க, 15. இப்போ 20 ருபீஸாக ஆக்கிட்டாங்க. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ரீம் இருக்கும், அடுத்தது ஜாம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. இது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் இருந்தது. இது பாருங்கள், இதுவே அந்த தட்டு ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சு. இதுவே இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலே போதும் இல்லைங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம என்ன வாங்கிட்டு வந்திருக்கோன்னா கேக்கு தாங்க வாங்கிட்டு வந்திருக்கேன். இது ஆர்டினரியான கேக்கில் க்ரீம் வச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 20 ருபீஸுங்க. பரவாயில்ல, வாங்கலாம். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ரோஸ் கலரில் ஒன்று, ஒயிட் கலரில் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இது ஐபாக்கோ கேக்கு, அதாவது ஐஸ்கிரீம் கேக் பார்த்திங்கன்னா 45-50 ருபீஸ் சொல்லுவாங்க. நான் ஆர்டினரியான கேக்கு தாங்க வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேவரேட்டான டிஷ்ஷு என்னதுன்னு பார்த்திங்கன்னா, என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம், மசால் பூரி. இது பெரியவங்க முதல் சின்னவங்க வரையும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ் இல்லைங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி ரெடி பண்ணிக்கிறோன்றதை பார்க்கலாம். இந்த பூரிகளை நல்லா உடைச்சி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதில் பார்த்திங்கன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா 35 ருபீஸ் சொல்லுவாங்க, சில இடத்துல 30 ருபீஸ் சொல்லுவாங்க பார்சல். எனக்கு தெரிஞ்சவங்கன்றதுனால நான் 30 ருபீஸ்க்கே பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேங்க. இதில் முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா குழம்பு தாங்க. இதில் சேர்க்கக்கூடிய அந்த குழம்பு பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. இதில் அநேகமாக கடலை மாவு சேர்த்துருப்பாங்க, அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துருப்பாங்க. அதனால தாங்க இவ்வளோ திக்னஸ்ஸாக இருக்குது. இருந்தாலும் இது பாருங்கள் அவ்வளோ சூட்டபுளாக ஆச்சுங்க, கரெக்டாகவும் வந்துடுச்சு, எக்ஸ்ட்ராவும் இல்லை கம்மியாகவும் இல்லை. இதை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இதுவாகிடுச்சு, கரெக்டாக வந்தது. நல்லா பாருங்கள், நல்லா இது பண்ணிக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம சாப்பிட்டுடணுங்க. கொஞ்ச நேரம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா அது நல்லா ஊறிட்டு ஒரு மாதிரி நச்சுன்னு வரும். இப்போ மிக்ஸ் பண்ண உடனே சாப்பிட்டோம்னா நல்லா மொறுமொறுப்பாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வாங்க 2 குட்டீஸ்க்கும் நம்ம கிண்ணத்தில் போட்டு கொடுத்துடலாம்.
அவங்க வந்து இதை தான் ஃபஸ்ட்டு வந்து சாப்பிடுவாங்க. எந்த ஸ்நாக்ஸ் இருந்தாலும் இந்த மசாலா பூரியை தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடுவாங்க. போட்டு கொடுத்துட்டு மீதி ஸ்நாக்ஸும் சாப்பிட்டாங்களா இன்றைக்கி அவங்களுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்களாம் வந்து இது சாப்பிட்றீங்களான்றதை எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் சண்டேயில் ஸ்பெஷல் என்ன செய்ய போகிறீங்கன்றதையும் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் கமெண்ட் பண்ண அனைவருக்கும் எங்களுடைய நன்றியினை வந்து நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி வந்து நான் லஞ்சு வந்து என்ன பண்ண போகிறேன்றதை வந்து உங்களுக்கு வீடியோவில் அப்லோடு பண்ணி போடுறேங்க, பாருங்கள். முக்கியமாக எங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.